இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று திரு அவையானது இயேசு கிறிஸ்துவின் தூய்மை மிகு திருவுடல் திரு இரத்தத்தின் திருவிழாவை கொண்டாடுகிறது. இன்று நாம் கோர்பஸ் கிறிஸ்தி பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். இப்படி இந்த சேக்ரட் ஹார்ட் பசிலிக்காவில் திரு இறுதி ஆண்டவர் பசிலிக்கா தன்னுடைய பங்கு விழாவை கொண்டாடுவதற்காக தன்னை தயார் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த நாட்கள் நமக்கு நவ நாட்களாக அமைகின்றது. இந்த நவ நாட்களின் போது இயேசுவின் தூய்மை மிகு திருவுடல் திரு இரத்தத்தின் திருவிழாவை கொண்டாடுவது மிகவும் பொருத்தமானது என்பதை நான் உணர்கிறேன். திரு இருதய ஆண்டவர் அன்பால் நிறைந்தவர். திரு இருதயம் என்று சொல்லும்போது அது அன்பை அது நமக்கு சுட்டி காட்டுகிறது. இயேசுவின் இதயம் நம்மீதுள்ள அன்பால் நிறைந்துள்ளது. அதே போல்தான் அந்த இயேசுவின் திரு இருதய ஆண்டவரின் அன்பை வெளிப்படுத்தும் மூலம்தான் இந்த கோர்பஸ் கிறிஸ்தி அல்லது இயேசுவின் திருவுடல் திரு இரத்தத்தின் திருவிழா அமைகிறது. இயேசு அன்பினால் நம்மீதுள்ள அன்பினால் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு கொடுக்கிறார். எனவே இந்த திருவிழாவானது இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தும் ஒரு திருவிழாவாக அமைகிறது. எனவே நாம் இந்த பொருத்தத்தை பார்க்கிறோம். இருதய ஆண்டவர், நற்கருணை ஆண்டவர், இது ரெண்டும் இயேசுவின் நம்மீதுள்ள அந்த அன்பை நமக்கு எடுத்து காட்டுகிறது. புனித ஜான் மேரி வியான்னே அழகாக சொல்வார், இறைவனிடமிருந்து மனிதர்களுக்கு கொடுத்த எல்லா கொடைகளிலும் மேலான கொடை நற்கருணை. இதைவிட மேலான கொடை இந்த உலகத்திலே இல்லை. அதுதான் இறைவனிடமிருந்து மனிதனுக்கு கொடுத்த எல்லாவற்றிலும் மேலான கொடை நற்கருணை. நற்கருணையில் இயேசு தம்மையே நமக்கு கையளிக்கின்றார். நாம் ஏன் நற்கருணை உண்ண வேண்டும்? ஏன் நாம் திருப்பலி ஒப்பு கொடுக்க வேண்டும்? ஏன் இயேசு திருப்பலியை நிறைவேற்றினார், ஏற்படுத்தினார்? திருப்பலி என்ற அருட்சாதனத்தை ஏற்படுத்தினார். அதற்கு புனித தாமஸ் அக்வைனஸ் 5 காரணங்களை தெளிவாக நமக்கு எடுத்து கூறுகிறார். நான் சொன்னது போல் இயேசுவினுடைய திருவுடல் திரு இரத்தத்தின் திருவிழா இயேசு நம்மீதுள்ள அன்பை காட்டுகிறது என்று. அவர் நம்மை அன்பு செய்கிறார். அந்த அன்பினால் தான் அவர் இந்த திருவருட்சாதனத்தை ஏற்படுத்தியுள்ளார். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 22 நாம் படிப்போம். நான் சாவதற்கு முன் உங்களோடு இணைந்து இந்த விருந்தை உண்ண நான் மிக மிக ஆவலாயிருக்கிறேன் என்று இயேசு சொல்லியுள்ளார். உங்களோடு இந்த விருந்தை உண்ண நான் மிக மிக ஆவலாயிருக்கிறேன். இயேசு நம்மோடு இந்த விருந்தில் பங்கு பெற ஆவலாயிருக்கிறார். நமக்காக காத்திருக்கிறார். நாம் அவருக்காக காத்திருக்கிறோமா? நம்மிடம் அந்த மிக ஆவல் நம்மிடம் உள்ளதா? திருவிருந்தில் திருப்பலியை ஒப்பு கொடுத்து இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் நாம் உட்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆவல் நம்மிடம் இருக்கின்றதா? இயேசு சொல்கிறார், சாவதற்கும் நான் உங்களோடு இணைந்து இந்த திருவிருந்தை உண்ண மிக மிக ஆவலாயிருக்கிறேன் என்று. நாம் இயேசுவின் வாழ்க்கையை பார்க்கும்போது ஆர்ச்சி பிஷப் ஃபுல்டன் ஷீன் சொல்வது போல அவருடைய வாழ்க்கையின் நோக்கமே நற்கருணை. அதனால் தான் தன் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் அவர் திருப்பலி என்னும் திருவருட்சாதனத்தை ஏற்படுத்துகிறார். எதற்காக ஏற்படுத்துகிறார்?
நம்மீது கொண்டுள்ள அன்பினால் நம்மோடு ஒன்றித்திருப்பதற்காக, நம்மளோடு இணைந்திருப்பதற்காக. அதனால்தான் அவர் சொல்கிறார், நான் மிக மிக ஆவலாக இருக்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் ஏன் திருப்பலிக்கு வருகிறோம் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். இன்று நாம் கோர்பஸ் கிறிஸ்தி திருவிழாவை கொண்டாடுகிறோம். இந்த திருவிழாவுக்காக வந்திருக்கின்றோம். ஏன் நாம் நம்முடைய வாழ்நாட்களில் திருப்பலி ஒப்பு கொடுக்கிறோம்? திருப்பலிக்காக நாம் கோவிலுக்கு ஏன் போகிறோம்? எந்த காரணங்களால் நீங்கள் திருப்பலிக்கு வருகிறீர்கள் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். சில வேளையில் சிலர் வருவது ஏனென்றால் கடன் திருநாள், ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாள், அதில் பங்கு கொள்ளவில்லை என்றால் நமக்கு பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும். அது ஒரு பாவமாக மாறுகிறது. எனவே அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்காக இது நம்முடைய ஒரு கடமை என்பதை உணர்ந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் நாம் திருப்பலிக்கு போகிறோம். அதுதான் நமக்கு திருப்பலி வருவதற்குள்ள ஒரு நோக்கம். இன்னும் சிலர், நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன், கிறிஸ்தவ நடைமுறைகளை கடைபிடிப்பவன், கிறிஸ்தவர்கள் எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமை கோவிலுக்கு போவார்கள், நானும் கோவிலுக்கு போகிறேன். இன்னும் சிலர் வாரத்தில் ஒரு நாளாவது எல்லோரையும் சந்திக்க முடியும், பங்கில் உள்ள எல்லோரும் கோவிலுக்கு வருவார்கள், அவர்களை பார்க்க முடியும், சந்திக்க முடியும், இது ஒரு நல்ல வாய்ப்பு என்ற ஒரு எண்ணத்தில் கோவிலுக்கு வருகிறார்கள். இன்னும் சிலர் கோயிலுக்கு வருகிறார்கள் ஏன்? இது ஒரு நல்ல நேரம், நல்ல முறையில் உடுத்து, நல்ல முறையில் மேக்கப் பண்ணி, தன்னுடைய அழகையும் வெளிப்படுத்தி, எல்லோரோடும் ஒன்றித்து பழகி ஒரு சோஷியலைசேஷனுக்காக திருப்பலிக்கு வருகிறார்கள். இன்னும் சிலர் எந்த கோவில்களில் நல்ல மறையுறை சொல்லப்படுகிறதோ, நல்ல பாட்டு பாடப்படுகிறதோ, கொஞ்ச நேரம், ஒரு மணி நேரம் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கின்றதோ, அதற்காக அவர்கள் திருப்பலிக்கு வருகிறார்கள். சிலர் உண்மையிலே நற்கருணையாளரை கண்டு அவரோடு வேண்டி அவரோடு ஒன்றித்திருப்பதற்காகவும் திருப்பலிக்கு வருகிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று இயேசுவின் திருவுடல் திருரத்த திருப்பெருவிழாவை கொண்டாடும் நான் ஏன் கோவிலுக்கு வருகிறேன், நான் ஏன் திருப்பலியில் பங்கு கொள்கிறேன், ஏன் திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறேன், ஏன் நற்கருணை உட்கொள்கிறேன் என்ற ஒரு முக்கிய நோக்கத்தை நீங்கள் இன்று சிந்தித்து அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று நான் உங்களிடம் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் சொன்னது போல், இறைவனிடமிருந்து மனிதனுக்கு கொடுத்த எல்லா கொடைகளிலும் மேலான கொடை, நம்முடைய உயிரை விட மேலான கொடை நற்கருணை. நம்முடைய வாழ்க்கைக்கு நற்கருணை ஊற்றும் நம்முடைய வாழ்வின் நோக்கமுமாக இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, the source and submit of our life, Eucharist is. அது மட்டுமல்ல, நற்கருணையானது நம் வாழ்வின் மையமாக மாற வேண்டும். We are centered around the Eucharist. ஏனென்றால் அது வாழ்வளிக்கும் ஒரு உணவு. இயேசு மட்டும்தான் நமக்கு வாழ்வளிப்பவர். அதனால் தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம், விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே என்று இயேசுவே நமக்கு சொல்கிறார். எனவே நாம் ஏன், எந்த நோக்கங்களில் நாம் திருப்பலிக்கு வருகிறோம், திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறோம், நற்கருணை உட்கொள்கிறோம் என்பதை நாம் இன்று தெளிவாக நம்முடைய மனதில் ஏற்றுக்கொண்டு அதன்படி திருப்பலியில் பங்கெடுத்து நற்கருணை உட்கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும். முதலாக இயேசு ஏன் இந்த திருப்பலி என்ற அருட்சாதனை, யூக்கரிஸ்ட் என்ற அருட்சாதனத்தை ஏற்படுத்தினார் என்றால், நாம் அவருடைய நினைவில் வாழ்வதற்காக. அவர் நம்மை அன்பு செய்கிறார். அந்த அன்பினால் தன் உயிரையே சிலுவையிலே நமக்காக அர்ப்பணித்தார். அந்த அன்பினால் தான் அவர் நம்மோடு சொல்கிறார், நான் உலகம் முடியும் வரை உங்களோடு இருப்பேன். அவர் இந்த திவ்ய நற்கருணை வழியாக
திருப்பலி என்ற அருட்சாதனத்தின் வழியாக நம்மிடம் அவர் விரும்புவது, நம்மிடம் அவர் கேட்பது, என்னை மறக்காதீர்கள், என்னை மறவாதீர்கள், என் நினைவில் வாழுங்கள். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் அந்த இறைவனை நினைத்து அவருடைய நினைவில் வாழும் வாழ்க்கையாக மாற வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவர் இல்லாமல் நாம் இல்லை. அவரால் தான் நாம் வாழ்கிறோம். அவருடைய வாழ்வில் தான் நாம் பங்கு கொள்கிறோம். திருமுழுக்கு என்ற அருட்சாதனத்தில் நாம் நம்மில் இறந்து உயிர்த்த இயேசுவின் வாழ்வை பெற்று கிறிஸ்தவனாக, கிறிஸ்துவை கொண்டவனாக வாழ்க்கை தொடங்குகிறோம். எனவே நம்முடைய வாழ்வு இறைவனுக்கு சொந்தமான வாழ்க்கை. இறைவன் மட்டும்தான் வாழ். God alone is life. அவர் அந்த வாழ்வை நம்மோடு பங்கு கொடுக்கிறார், நம்மை பங்காளிகளாக மாற்றுகிறார். We share in the life of Christ, life of God. எனவே அவருடைய நினைவில் நாம் வாழ வேண்டும். அவர் ஒரு நொடி பொழுதில் நம்மை மறந்தால் நாம் இருக்க முடியுமா? அப்படிப்பட்ட இறைவனை வாழ்நாள் முழுவதும் மறந்து வாழும் எத்தனையோ மக்கள் இருக்கின்றார்கள். எனவே திருப்பலி என்ற அருட்சாதனத்தை இயேசு ஏற்படுத்தியதன் முதல் நோக்கம் நாம் அவருடைய நினைவில் வாழ்வதற்காக. திருப்பலியை ஒப்புக் கொடுத்து இயேசுவை உட்கொண்டு அந்த இயேசுவை கொண்டு நம்முடைய வீடுகளுக்கு சென்று, வெளியிடங்களுக்கு சென்று, வேலையிடங்களுக்கு சென்று நாம் வாழ்நாள் முழுவதும் அவருடைய நினைவில் வாழ்வதற்காகத்தான் இந்த திருவருட்சாதனம் ஏற்படுத்தப்படுகின்றது. எனவே அவரை நினைத்து வாழ வேண்டும். அவர் நம்மை அன்பு செய்பவர். அந்த அன்பில் வாழ்வதற்காக எப்போதும் அவருடைய நினைவில் நாம் வாழ வேண்டும். பழைய காலத்தில் எல்லாம் இப்படிப்பட்ட எஜாக்குலேஷன்ஸ், இயேசுவினுடைய பெயரை எப்போதும் உச்சரித்து கொண்டிருப்பது. அது ஏனென்றால் நாம் அவருடைய நினைவில் வாழ்வதற்காக நாம் அந்த எஜாக்குலேஷன்ஸ், இயேசு மரி சூசே ரட்சியும், அப்படியெல்லாம் நாம் ஜெபத் வாழ்க்கையாக வாழ்கின்றோம். இரண்டாவதாக, இயேசுவுக்கு நன்றாக தெரியும் நம்முடைய வாழ்க்கை தேவைகளால் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கின்றது. இங்கிருப்பதில் யாராவது எழுந்து நின்று சொல்ல முடியுமா, என் வாழ்க்கையில் ஒரு தேவையும் இல்லை? அப்படி சொல்லும் போதே அவன் மூச்சுக்கு தேவையாக இருக்கின்றான், மூச்சு விடுவதற்காக. இஸ் இன் நீட் ஆஃப் ஆக்சிஜன். அவனை சொல்வதற்கே அவனுக்கு ஆக்சிஜன் தேவைப்படும், எனக்கு ஒரு தேவை இல்லை என்று. எனவே நம்முடைய வாழ்க்கை முற்றிலும் தேவைகளால் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது. ஒரு தேவையை நிறைவு செய்யும் போது இன்னொரு தேவை எழுந்து நிற்கின்றது. ஸோ பிறப்பு முதல் இறப்பு வரை நம்முடைய வாழ்க்கையை நாம் தேவைகளை நிறைவு செய்து வாழ்பவர்களாக இருக்கின்றோம். தேவையில்லாமல் வாழ்க்கை ஒருவனுடைய வாழ்க்கையும் இல்லை. எனவே அதை அறிந்த இயேசு நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக, நம்முடைய பசியை தீர்ப்பதற்காக, நம்முடைய தாகத்தை தீர்ப்பதற்காக அவர் திருப்பலி என்ற அருட்சாதனத்தை ஏற்படுத்தினார். அதனால் தான் இயேசு நம்மிடம் என்ன சொல்கிறார்? என் தசையை தின்று என் இரத்தத்தை குடிப்பவனுக்கு பசி இராது, தாகம் இராது. பசி உணவுக்கு மட்டுமல்ல, தாகம் தண்ணீருக்கு மட்டுமல்ல, வாழ்க்கையில் உள்ள எல்லா தேவைகளுக்காகவும் நாம் பசியாக இருக்கின்றோம். அன்புக்கு பசியாக இருக்கின்றோம், பொருட்களுக்கு பசியாக இருக்கின்றோம். we hunger for love, hunger for the other things that we are needed. எனவே அவருடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடிப்பவனுக்கு பசி இராது, தாகம் இராது. இயேசு நம்மிடம் சொல்கிறார், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. எனவே முதல் நோக்கம் நாம் அவருடைய நினைவில் வாழ்வதற்காக, ஏனென்றால் அவர் நம்மை அன்பு செய்து கொண்டிருக்கின்றார். இரண்டாவது நோக்கம், அவர் நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக இந்த அருட்சாதனத்தை ஏற்படுத்தியுள்ளார். மூன்றாவது, நாம் பலவீனமானவர்கள், பாவிகள், ஒவ்வொரு நொடி பொழுதிலும் சோதனையின் மத்தியில் வாழ்பவர்கள். எனவே நாம் பாவத்தில் வீழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம் அனைவருக்கும் பாவ மன்னிப்பு தேவைப்படுகிறது. இங்கே இருப்பதில் யாராவது எழுந்து சொல்ல முடியுமா, என்னுடைய வாழ்க்கையில் நான் பாவமே செய்ததில்லை? இந்த உலகத்தில் பிறந்த ஒரு மனிதனும் அப்படி சொல்ல முடியாது.
பாவ வாழ்க்கையில் வாழ்பவர்கள் நாம் பாவிகள். எனவே நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக இயேசு இந்த திருவருட்சாதனத்தை ஏற்படுத்தியுள்ளார். அதனால் தான் புனித லூக்கா நற்செய்தி அதிகாரம் 22 நாம் படிக்கிறோம். அவர் என்ன சொல்கிறார்? மை பாடி broken, மை blood shed, என்னுடைய தசையை பிட்டு நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய இரத்தத்தை உங்களுக்காக சிந்துகிறேன். பிட்டு கொடுத்தல், சிந்துதல், இது எதை நமக்கு சுட்டி காட்டுகிறது? பலியை சுட்டி காட்டுகிறது. brokenness, shedding blood, அது ஒரு பலியை நமக்கு எடுத்து காட்டுகிறது. நம்முடைய பாவங்களுக்கான ஒரு பரிகார பலியாக திருப்பலி அமைகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் அனைவருடைய பாவங்களுக்கு மன்னிப்புக்காக இந்த திருப்பலி என்ற அருட்சாதனம் நமக்காக ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. நாம் பாவிகள், நமக்கு பாவ மன்னிப்பு தேவை திருப்பலியின் மூலம். அதனால்தான் திருப்பலியை நாம் முதலே பாவ மன்னிப்பு சடங்கோடு நாம் இதை தொடங்குகின்றோம். திருப்பலியின் இந்த நற்கருணை கொண்டாட்டம் வழியாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. நான்காவது, நாம் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் தனிமையில் வாடுகின்றோம். எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும், எவ்வளவோ கூட்டத்தில் இருந்தாலும் நம்முடைய உள்ளத்தில் ஒரு தனிமை, எனக்கு யாரும் இல்லை, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. எப்படிப்பட்ட வாழ்க்கை! அப்படிப்பட்ட தனிமையில் ஒவ்வொரு மனிதனும் தனிமையில் வாடுகின்றான். ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்? என் தசையை தின்று என் இரத்தத்தை குடிப்பவன் என்னோடு இருப்பான், நான் அவரிடம் வந்து குடிகொள்வேன், நானும் என் தந்தையும் அவரிடம் வந்து இருப்போம். எனவே ஏன் நாம் திருப்பலி ஒப்பு கொடுக்க வேண்டும்? ஏன் நாம் நற்கருணையை உட்கொள்ள வேண்டும்? அவர் நம்மோடு இருப்பதற்காக. நாம் ஒருபோதும் தனிமை இல்லை. அவர் நம்மிடம் சொல்லியிருக்கின்றார், உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று. நாம் எப்போதாவது அந்த தனிமையை நினைக்கும் போது நாம் இதை உணர வேண்டும். இயேசு வாக்களித்துள்ளார், அவர் எப்போது நம்மோடு இருக்கின்றார். அதை உறுதிப்படுத்துவதற்காக நாம் திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம், நற்கருணை உட்கொள்கின்றோம். உண்மையிலே இயேசு நம்மிடம் வந்து நம்மோடு இருக்கின்றார். அவர் நம்முடைய தனிமையை நீக்குகின்றார். நாம் ஒருபோதும் தனிமையாக இல்லை, அவர் நம்மோடு இருக்கின்றார் திவ்ய நற்கருணை வழியாக. கடைசியாக, நம்மில் ஒருவரும் சாக விரும்பவில்லை. இந்த உலகத்தில் பிறந்த ஒருவரும் சாக விரும்பவில்லை. ஒரு சின்ன சின்ன காயம் வந்தால் கூட நான் உடனே அதை ட்ரீட் பண்ணுறோம். ஏன்? அதனால் நான் சாகக்கூடாது. எல்லோரும் எப்போதும் வாழ விரும்புகிறார்கள், ஒருவரும் சாக விரும்புவதில்லை. சூசைடு செய்ய போகிறவன் கூட வாழதான் விரும்புகிறான். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவர் நம்மை இறப்புக்காக படைக்கவில்லை, நிலை வாழ்வுக்காக படைத்துள்ளார். எனவேதான் இயேசு என்ன சொல்கிறார்? என் தசையை தின்று என் இரத்தத்தை குடிப்பவன் சாகான், இறுதி நாளில் நான் அவனை உயிர்ப்பிப்பேன். இயேசுவின் உயிர்ப்புக்கு பங்காளிகளாக நாம் மாறுவோம். யாரெல்லாம் இந்த அருட்சாதனத்தை எடுத்து உட்கொண்டு வாழ்க்கை நடத்துகிறார்களோ அவர்கள் நிலை வாழ்வு பங்கு பெறுவார்கள். எனவே இந்த காரணங்களால் நாம் திருப்பலிக்கு வர வேண்டும், பூசை ஒப்புக் கொடுக்க வேண்டும், நற்கருணை உட்கொள்ள வேண்டும். இந்த 5 காரணங்கள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. நாம் இதை உணர்ந்து இனிவரும் நாட்களில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கும் போது, திவ்ய நற்கருணை உட்கொள்ளும் போது இந்த 5 காரணங்கள் முடிவடைகின்றன. இதை நாம் உணர்ந்து நாம் இந்த திருப்பலியில் பங்கு கொள்ள வேண்டும். இன்னும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த அருட்சாதனமானது உருமாற்றத்தின் அருட்சாதனமாகவும் அமைகிறது. உருமாற்றத்தின் அருட்சாதனம், இங்கே உருமாற்றம் நடைபெறுகிறது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா அற்புதங்களிலும் மேலான அற்புதம் ஒவ்வொரு பலிப்பீடத்திலும் நடக்கும் அற்புதம். சில நேரங்களில் மக்கள் எங்கெல்லாம் ஓடுறாங்க. சிலர் சொல்லுவாங்க, அங்கே ஒரு சிலையில், ஒரு மாதா சுரூபத்திலே இல்லை வேறு அந்தோனியா யாதோ சுரூபத்தில் இரத்த கண்ணீர் வந்துட்டு, வேர்வை வந்துட்டு, அல்லது எண்ணெய் வழிந்து ஓடுகிறது,
அப்படிப்பட்ட இதெல்லாம் கேட்டுட்டு எங்கெல்லாம் ஓடுறாங்க, புதுமைக்காக ஓடுறாங்க, அற்புதத்திற்காக ஓடுறாங்க. எல்லா அற்புதங்களிலும் மேலான அற்புதம் ஒவ்வொரு தடவையும் பலிபீடத்தில் திருப்பலி நடக்கும்போது நடக்கின்றது. இதைவிட மேலான அற்புதம் இந்த உலகத்தில் இல்லை. அப்பம் இயேசுவின் உடலாக மாறுகிறது, இரத்தம் இயேசுவின் இரத்தமாக மாறுகிறது. உண்மையிலே இங்கே அந்த அற்புதம் நடைபெறுகிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. அதை நாம் உணர்கின்றோமா? உருமாற்றம். அந்த அப்பமானது இயேசுவின் உடலாக உருமாறப்படுகிறது, அந்த இரசமானது இயேசுவின் இரத்தமாக உருமாறப்படுகிறது. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கின்றதா? எத்தனையோ யூக்கரிஸ்டிக் மிரக்கிள்ஸ், எத்தனையோ நற்கருணை புதுமைகளை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். இந்த நற்கருணைக்கும் இயேசுவின் இருதயத்துக்கும் உள்ள ஒரு தொடர்பு கூட அந்த புதுமைகளில் வெளிப்படுத்தப்படுகிறது. 8ஆம் நூற்றாண்டில் லான்சியானோ, இத்தாலியில் உள்ள லான்சியானோ என்ற இடத்தில் ஒரு நற்கருணை புதுமை. அந்த குருவானவர் நற்கருணையில் இயேசுவின் பிரசன்னத்தை அவர் சந்தேகப்பட்டார். எப்படி இந்த அப்பத்தில் இயேசு இருக்கிறார், எப்படி இந்த அப்பம் இயேசுவின் உடலாகவும் இந்த இரசம் இயேசுவின் இரத்தமாகவும் இருக்கும் என்பதில் சந்தேகப்பட்டு திருப்பலியை ஆற்றுகிறார் ஒரு குருவானவர். அவர் அப்பத்தை எடுத்து ஜெபிக்கும் போது அவருடைய கைகளில் அந்த அப்பமானது சதையாக மாறுகிறது. அவர் கிண்ணத்தை எடுத்து ஒப்பு கொடுக்கும் போது அங்கே அந்த இரசமானது பிளடாக, காகுலேட்டட் பிளடாக மாறுகிறது. அவரால் அதை தொடர முடியவில்லை. உடனே அதை அவர் வைத்துக்கொண்டு அதை பரிசோதிக்கிறார்கள். அதை இன்றும் அந்த தேவாலயத்தின் பீடத்திற்கு மேல் இன்றும் அது பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அப்பம் சதையாக மாறியது, அந்த இரசம் இயேசுவின் இரத்தமாக மாறியது. இன்றும் நீங்கள் லான்சியான், இத்தாலியில் உள்ள லான்சியானுக்கு போனால் அங்கே அதை பார்க்க முடிகிறது. நான் அதை பார்த்திருக்கிறேன். அந்த பீடத்தில் நான் திருப்பலியும் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். இது 8ஆம் நூற்றாண்டில் நடந்த ஒரு புதுமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. அதன் பிறகு 1996ஆம் ஆண்டு 1996ஆம் ஆண்டு பியூனஸ் ஐரஸில், அர்ஜென்டினாவுள்ள பியூனஸ் ஐரஸில் ஒரு ஆலயத்தில் திருப்பலி நடத்தி நற்கருணை கொடுத்து அதன் பின் திருப்பலி முடிந்ததும் அந்த குருவானவர் அலெக்சாண்டர் பெசட், ஃபாதர் அலெக்சாண்டர் பெசட், அந்த குருவானவர் அந்த ஆலயங்களை மூடி அப்படி கொண்டு வரும்போது அவர் அங்கே ஒரு அப்பத்துண்டு விழுந்து கிடந்ததை பார்க்கிறார். நற்கருணை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அது தவறி விழுந்திருக்கலாம். அதன் மேல் மக்கள் நடந்து அது தூசியாலும் அது அழுக்கடைந்து அங்கே கிடக்கிறது. எனவே அவர் அதை எடுத்து கொண்டு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி அதை அந்த பாத்திரத்தில் வைத்து நற்கருணை பேழையில் வைத்து மூடிவிட்டார். அதை பின்னால் சுத்தம் செய்யலாம் என்று. மறுபடி அவர் அங்கே திருப்பலி ஆற்ற வந்தபோது நற்கருணை பேழையை திறந்தபோது அதை பார்க்கிறார். அதன் பிறகு அதை எடுத்து சுத்தம் செய்ய வேண்டும் என்று எடுக்கும்போது அங்கே அவர் கண்ட காட்சி அது சதையாக மாறியிருந்தது. அது சதையாக மாறியிருந்தது. நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் கோர்கே பெர்கோலியோ அப்போது அங்கே ஆயராக இருந்தார். அவர் அதை போய் பார்த்து அதை விசாரிக்க வேண்டும், விஞ்ஞானிகளுக்கு அனுப்பி ஃபோர்சனிக் டெஸ்ட் பண்ண வேண்டும் என்று ஆணையிட்டார். எனவே அதிலிருந்து சாம்பிள் எடுத்து அதை டாக்டர் ஃப்ரெட்ரிக் ஜுகீப் அவரிடம் அது அனுப்பப்பட்டது. ஆனால் அவர்கள் அவரிடம் ஒன்றும் சொல்லவில்லை, சாம்பிள் மட்டும்தான் அவருக்கு அனுப்பினார்கள். அந்த ஆராய்ச்சியாளர், அந்த ஃபோர்சனிக் எக்ஸ்பர்ட், அந்த சாம்பிளை அவர் அங்கே ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது அவர் வியப்படைந்து விட்டார். அங்கே அந்த சாம்பிளில்
உயிர் உள்ளதை அவர் பார்க்கிறார். அது உயிர் உள்ளதாக இருக்கின்றது. வியந்து போனார். அவர் கேட்டார், எங்கே இருந்து கொண்டு வந்தீர்கள்? அப்போது அவரிடம் சொல்லப்பட்டது, இது நற்கருணையிலிருந்து கொண்டு வந்த சாம்பிள். அங்கே அது உயிருள்ள தசையாக இருக்கிறது. அதன் பின் இன்னும் அவர் ஆராய்ச்சி செய்ததில் அவர் கண்டுபிடித்தது, அந்த தசையானது ஒரு மனிதனுடைய இதயத்திலிருந்து எடுக்கப்பட்ட தசை என்பதை நிரூபித்து காட்டுகிறார். அதன் பின் அது மட்டுமல்ல, இது 1996 நடந்த சம்பவம். லான்சியானோவில் நடந்தது 8ஆம் நூற்றாண்டில், எவ்வளவு வருடங்களுக்கு பிறகு. அதன் பிறகு லான்சியானோவில் உள்ள அந்த யூக்கரிஸ்ட் மிரக்கிள் உள்ள சாம்பிளை எடுத்து, இந்த அர்ஜென்டினாவில் நடந்த அந்த சாம்பிள், இட்டலி அர்ஜென்டினா, அந்த சாம்பிள் 2 சாம்பிளையும் எடுத்து அவர்கள் அங்கே ஆராய்ச்சி செய்தபோது இந்த 2 சாம்பிளும் ஒரே மனிதனின் உடலில் இருந்து எடுக்கப்பட்டது என்றதை நிரூபித்து காட்டுகிறார்கள். அதுவும் இது அவருடைய இதய தசையில் உள்ள ஒரு பாகம் என்று அதை நிரூபித்து காட்டுகிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட உருமாற்றம் நாம் அங்கே கண்களால் பார்க்கிறது அப்பத்துண்டு அல்ல. அது இயேசுவின் உடல், அது இயேசுவின் இரத்தம் அங்கே உருமாற்றம் அடைகிறது. எப்படி அப்பம் இயேசுவின் உடலாகவும் இரத்தம் இயேசுவின் இரத்தமாகவும் மாறியதோ, அதே போல் நாம் அனைவரும் மாற்றப்படுகிறோம். நற்கருணை உண்ட பிறகு நாம் புனித பவுல் சொல்வது போல், இனி நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். நாம் உருமாற்றம் அடைகிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதுதான் நற்கருணையினுடைய வல்லமை. நாம் பூசை பங்கு கொண்டு திருப்பலி ஒப்பு கொடுத்து நற்கருணை உட்கொண்டு இருக்கும்போது நம்மில் அந்த மாற்றம் வருகிறது. ஆனால் அதற்கு நம்மிடம் நம்பிக்கை வேண்டும். நல்ல முறையில் பக்தியோடு ஆயத்தத்தோடு நாம் இதில் பங்கு கொள்ளும் போது உண்மையிலே அந்த மாற்றம் நாம் அனைவரும் அனுபவிக்க முடியும். தனி மனிதனிடம் அந்த மாற்றம் நடக்கிறது. நற்கருணை உண்டு நாம் வாழ்க்கை நடத்தும் போது நம்முடைய தீய செயல்கள் விட்டுவிடப்படுகிறது. நம்முடைய எண்ணங்களில் மாற்றம், நம்முடைய நினைப்புகளில் மாற்றம், நாம் மாற்றப்படுகிறோம், இயேசுவாக மாற்றப்படுகிறோம். இயேசு நம்மிலிருந்து அவர் நம்மை முற்றிலும் தன்னுடைய ஆவியால் ஆட்கொண்டு நாம் இயேசுவாக உண்மையான கிறிஸ்தவனாக மாற்றப்படுகிறோம். அதைத்தான் நாம் சொல்கிறோம். எப்படி இங்கே உருமாற்றம் நடக்கிறதோ அதே போல் நாம் ஒவ்வொருவரும் மாற்றப்படுகிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதன் பிறகு சமுதாயத்திலும் அந்த மாற்றம், நாம் மாறும்போது சமுதாயத்திலும் அந்த மாற்றம் நடக்கிறது, பிரபஞ்சத்தில் அந்த மாற்றம் நடக்கிறது. எனவே இட்ஸ் a transformation of the individual, transformation of the society, transformation of this world, this nature. அவ்வளவு வல்லமை உள்ளதுதான் இந்த அருட்சாதனம். இது நமக்கு கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இன்று நாம் இதை உணர்ந்து இதை ஒரு நல்ல முறையில் திருப்பலியை ஒப்பு கொடுத்து நற்கருணை உட்கொண்டு நம்மில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து, நம்முடைய குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து, பங்கில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து நல்ல கிறிஸ்தவர்களாக இயேசுவின் அன்புக்கு சாட்சிகளாக மாற நாம் இன்று ஜெபிக்க வேண்டும். இன்று நம்முடைய பிள்ளைகள் உறுதி பூசுதல் என்னும் அருட்சாதனத்தை பெற இருக்கின்றார்கள். ஞான திருமுழுக்கு என்ற அருட்சாதனத்தில் நடைபெற்ற எல்லா நிகழ்வுகளிலும் இவர்கள் இன்று உறுதிப்படுத்தப்படுகிறார்கள். இவர்களுடைய நெத்தியில் திருத்தைலம் பூசி இயேசு இன்று முத்திரையிடுகிறார். ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு ஆவியின் கொடைகளாலும் கனிகளாலும் இவர்கள் நிறைக்கப்பட்டு இயேசுக்கு சொந்தமாகி இயேசுக்கும் நற்செய்திக்கும் சான்று பகர்வர்களாக மாற்றப்படுகிறார்கள். எனவே நாம் இன்று இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். நாம் அனைவருக்காகவும் ஜெபிப்போம். கார்பஸ் கிறிஸ்தி, இயேசுவின் உடல், திருவுடல், திரு இரத்தத்தின் இந்த பெருவிழாவன்று நாம் இந்த உண்மை, இந்த மறை உண்மையை உணர்ந்து அனுபவித்து அதன் வழியாக அதன் வல்லமையால் நாம் மாற்றப்பட்டு இயேசுவுக்கும் கிறிஸ்துவுக்கும் இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்க்கை நடத்த இந்த திருப்பலியிலே நாம் இறைவனை வேண்டுவோம்.